இந்த ஒரு வார காலமும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து அவருடைய இறக்கைக்குள் வைத்து உடல் சுகத்தையும் இந்த ஆயுசையும் தந்து உணவு உடைகளை தந்து இன்று அவரை ஆராதிக்கும்படி நம்மை கூட்டி வந்த அவருடைய இறக்கத்துக்காக எல்லாருக்கும் தாளம் போடுவோம். ஆமே 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 ஆமே. நன்றி 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 ஆண்டவருக்கு நன்றி. இசையாஸ் 52 அதிகாரம் 13 வசனம் வாசிப்போம். இதோ நம் ஊழியர் சிறப்படைவார், உயர்த்தப்படுவார், மேலோங்குவார், மிக உன்னதராவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ நம் ஊழியன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் மேலோங்குவான். ஹல்லேலூயா. உன்னதத்துக்குரியவன் அவன். ஹல்லேலூயா. இதோ நம் ஊழியன் உயர்த்தப்படுவான், அவன் சிறப்படைவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை உயர்த்த இருக்கிறார். அவருடைய கண் நம்மை பார்க்கிறது, அவருடைய இறக்க நம்மை தேடி வருகிறது. ஆண்டவராகிய கடவுள் நம்மை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. இதோ நம் ஊழியன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உயர்த்தவே ஆண்டவர் இந்த நாள் நமக்கு வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஆவியானவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை இந்த 11ஆம் மாதத்தில் ஆண்டவர் 1ஆம் தேதி புதிய நாளிலே நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ நாம் ஊழியன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்மை கடவுள் உயர்த்த இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் நமக்கு இந்த உயர்வுகள் வருகிறது? ஏன் ஆண்டவர் இத்தனை உயர்வுகளை நம்மோடு பேசுகிறார்? வாசிப்போம். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 30-31 வாசிப்போம். நீரே என் இருளை ஒளிர செய்கிறேன், ஏனெனில் உம் பேரால் நான் ஓட தயாராய் இருக்கிறேன். என் இறைவன் துணையால் நான் மதுரையும் தாண்டுவேன். இறைவனுடைய வழி மாசற்றது, ஆண்டவருடைய வார்த்தை புடமிடப்பட்டது. தம்மை அன்பு கொள்வோர் அனைவருக்கும் அவர் கேடயமாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை கடவுள் உயர்த்த போகிறார். இருளால இருந்த நம்மை அவர் ஒளிக்குள் நடத்துகிறார். ஹல்லேலூயா. தாவீது கடவுளை நோக்கி பேசுகிறார். இருளாய் வாழ்கிற நம்மை, இருளுக்குள் நடந்த நம்மை அவர் ஒளிக்குள் முடிகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் ஒளியாய் மாற்றுகிறார். அவருக்கென பிரகாசிக்கக்கூடிய ஒளியாக நம்மை கடவுள் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய பாதத்தில் ஒளியாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதோ நம் ஊழியன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. நாம் அவருடைய பார்வையில் ஒளியாய் இருக்கிறோம். தீபமாய் பற்றி எரிகிறோம், விளக்காய் பற்றி எரிகிறோம். ஆதலால் ஆண்டவராகிய கடவுள் நம்மை ஒளியாய் மாற்றியுள்ளார். ஹல்லேலூயா. நம்முடைய நிலை எப்படி இருந்தது? நம்முடைய நிலை இருளாய் இருந்தது, நம்முடைய நிலை துன்பமாய் இருந்தது, நம்முடைய நிலை பாவ சாபமாய் இருந்தது. நம்மை அவர் அழைக்கிறார், ரட்சிப்பை தருகிறார், பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்புகிறார். அவருடைய பாதத்தில் நாம் இன்று வழியாய் இருக்கிறோம். அந்த ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார், நாம் ஊழியனே உயர்த்தப்படுவாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 30 திருப்பி வாசி. நீரே என் இருளை ஒளிர செய்கிறேன், நீரே என்னுடைய இருளை ஒளியாக ஒளிர செய்கிறீர். ஹல்லேலூயா. நீரே என்னுடைய ஒளியை, நீங்களே என்னுடைய பிரகாசத்தை, என்னுடைய விளக்கை, என்னுடைய ஒளியை இதோ பிரகாசிக்க வைக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஒளியாக
அவருடைய பாதத்திலே நாம் இதோ பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒளியாக அவருடைய பார்வையில் அவருடைய ஊழியத்திலே நாம் பிரகாசித்து வருகிறோம். ஹல்லேலூயா. நீரே என்னுடைய ஒளியை, இருளான வாழ்க்கையை, இருளான நிலையை பிரகாசிக்க வைக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை யார் செய்கிறார்? கடவுள் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் நம்மை பிரகாசிக்க வைக்கிறார். நாம் ஒளி கொடுக்க வைக்கிறார். ஒளியிலே நாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிப்போம். ஏனெனில் உன் பெயரால் நான் ஓட தயாராக இருக்கிறேன். ஏனெனில் உன் பெயரால் நான் ஓட தயாராகிறேன். ஆண்டவராகிய கடவுள் பெயராலே நான் ஒளியாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை கடவுள் ஒளியாக அவர் பிரகாசிக்க வைக்கிறார். அவருடைய நாமத்தினால், அவருடைய பெயராலே அவருக்கு நான் ஓட தயாராகிறேன். என் இறைவன் துணையால் நான் மதிலையும் தாண்டுவேன். என் இறைவன் துணையால் மதிலையும் தாண்டுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ அவருக்கென ஒளியாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாய். நீ ஒளியாய் ஜொலித்துக் கொண்டே இருக்கிறாய். நீ அவருடைய நாமத்தினால் ஓடிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு பாடு இருக்கிறது. என்ன பாடு? உலக நிலையில் உனக்கு உபத்திரம் இருக்கிறது. உன் குடும்பத்தில் உனக்கு பாடு இருக்கிறது. பலவிதமான நெருக்கடி, வறுமைகள் இருக்கிறது. நீ அவருடைய பார்வையில் ஒளியாய் இருந்து அவருடைய நாமத்தினால் நீ ஓடுகிறாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய பேரினால் நீ ஓடுகிறாய். நான் அவருடைய மகன், மகள், ஊழியக்காரி, ஊழியக்காரன் என்ற நிலையில் ஓடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இறைவன் துணையாலே மதிலையும் தாண்டுவேன். ஹல்லேலூயா. உனக்கு தடைச்சவர் இருக்கிறது. உனக்கு எருக்கோ எழும்புகிறது. யோதா நதி உன்னை தேடி வருகிறது அழிக்க. ஆனால் ஆண்டவர் உனக்கு துணையாய் இருக்கிறார். அவருடைய வல்லமை உனக்கு கேடயமாய் இருக்கிறது. அவருடைய அபிஷேகம் உனக்குள் இருக்கிறது. அவருடைய வார்த்தை உன்னில் இருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே நீ மதிலையும் தாண்டுகிறாய். ஹல்லேலூயா. உபத்திரத்தை தாண்டுகிறாய். ஹல்லேலூயா. நீ ஒளியாய் ஜொலித்துக் கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. அவர் உன்னை ஒளியாய் மேலும் மேலும் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உருவாக்கி கொண்டிருக்கிறார். தீ அணையாதபடி, விளக்கணையாதபடி, ஒளி நின்று போகாதபடி, உன்னுடைய பரிசுத்தத்தை கண்டு, நேர்மையை கண்டு உன்னுடைய ஒளி ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. நீ அவருடைய நாமத்தினால் ஓடுகிறாய். உன்னுடைய பாதையிலே ஆண்டாண்டாய் ஓடுகிறாய். மறுபடியும் மதிலையும் தாண்டுகிறாய். ஹல்லேலூயா. உன்னுடைய பலத்தால் அல்ல, இறைவன் துணையால். ஹல்லேலூயா. கடவுள் பலத்தால். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையினால். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், என்னுடைய ஊழியனை உன்னை நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியமே நீ உயர்த்தப்படுவாய். ஹல்லேலூயா. நீ மேலோங்குவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உயர்த்த இருக்கிறார். எதற்கு? நீ அவருடைய நாமத்தினால் ஓடி ஜெயம் கொள்ள போகிறார். நீ அவருடைய நாமத்தினால் நீ மதிலையும் தாண்டினா. ஹல்லேலூயா. அவருடைய துணையினால் மதிலையும் தாண்டினா. ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு போக, எல்லாவற்றை விட்டு போக உனக்கு சோதனை இருந்தது. அந்த சோதனை நீ வெற்றி ஓடிக்கொண்டிருக்கிறார். மதிலையும் தாண்டி விட்டா. ஆண்டவராகிய கடவுளை தேவனோடு பேசுகிறார். நாம் ஊழியனை
ஹல்லேலூயா. 31 வாசிப்போம். இறைவனுடைய வழி மாசற்றது, இறைவனுடைய வழி மாசற்றது, ஆண்டவருடைய வார்த்தை புடமிடப்பட்டது, ஆண்டவருடைய வார்த்தை புடம்போடப்பட்டது, தம்மை நம்பிக்கை கொள்வோர் அனைவருக்கும் அவர் கேடயமாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நம்பிக்கை கொள்ளக்கூடிய அனைவருக்கும் அவர் கேடயமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதை, அவருடைய ஊழியம் மாம்சற்றது, தூய்மையானது, பாவம் இல்லாதது, எந்த இச்சைகளும் இல்லாதது, எதிலும் இச்சைப்படாதது, பணத்தில், செல்வங்களில், ஆடம்பரங்களில் எதுவும் அது இச்சைப்படாதது. ஹல்லேலூயா. தூய்மையானது அவருடைய பாதை, அவருடைய ஊழியம் தூய்மையானது, சிலை வழிபாடு செய்யாதது, இது வேற கடவுளை தேடாதது, பொய் சொல்லாதது, பொருட்டு பேசாதது, எந்த பாவமும் எந்த குற்றமும் செய்யாததுதான் அவருடைய பரிசுத்த பாதை ஊழியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தூய்மையோடு ஓடிக்கொண்டிருக்கிறா, நீ பரிசுத்தத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறா, நீ வெண்மையிலும் வெண்மையாக்கப்பட்டு இருக்கிறா. ஹல்லேலூயா. புடம் போடுகிறார், அவருடைய வார்த்தை உனக்கு புடம் போடப்படுகிறது. யாருடைய வார்த்தை? ஊழியருடைய வார்த்தை அல்ல, கடவுளுடைய வார்த்தை, வேதத்தின் வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை, வெளிப்படுத்தல் வார்த்தை உன்னை தேடி வருகிறது, உனக்கு புடம் போடப்படுகிறது. அதிலிருந்து நீ ஜெயங்கொள்ள, அதிலிருந்து நீ வெற்றி கொள்ள. ஆவியானவருடைய வார்த்தை உனக்கு இறங்கி வருகிறது, ஆவியானவருடைய வல்லமை உன்னில் இறங்கி வருகிறது, நீ வெற்றி கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியமே, என்னுடைய ஊழியனே, நீ மேலோங்குவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புடம் போடப்பட்ட ஊழியர்கள் மேலோங்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒளியா ஜொலித்துக் கொண்டிருக்கிற, அவருடைய நாமத்தினால் துன்பத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற, மதில்களை, தடசங்களை, தடைகளை தாண்டுகிற ஊழியர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். அடுத்தபடியாக பரிசுத்தமாய் வாழ்ந்து, தூய்மையாக வாழ்ந்து, அவருடைய பாதையிலே வெண்மையிலும் வெண்மையாக இதோ வெளிப்பட்டு தூய்மையுடைய வாழ்க்கை வாழ்ந்து, இதோ அவருக்கென வாழக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் ஆசீர் வழங்குகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது, உன்னை படம் போட வருகிறது, உன்னை அடைந்து கொள்ள வருகிறது. அதிலிருந்து நிச்சயம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு, அவர் மேல் நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்கள், அவருடைய கரம் அவர்களுக்கு வெற்றியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேடயமாக ஆண்டவருடைய வல்லமை உனக்கு கேடயமாய் கொடுக்கப்படுகிறது. அவருடைய வல்லமை கரம் உனக்கு வெற்றியாய் மாறுகிறது. அவருடைய கிருபை உனக்கு போர்வையாய் உடுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏனெனில் புடம் போடப்பட்ட நேரத்திலே நீ தளரவில்லை, உன் விசுவாசத்தை நீ சறுக்க விடவில்லை, உன்னுடைய பரிசுத்தத்தை நீ இழக்கவில்லை. நீ புடம் போடப்பட்ட நேரத்திலே நம்பிக்கையோடு இருந்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு அவர் கேடயமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஊழியனே, நீ மேலோங்குவாய். ஹல்லேலூயா. நீ புடம் போடப்பட்டதிலிருந்து ஜெயம் கொள்கிறா, நீ நம்பிக்கையில் வெற்றி கொள்கிறா. ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் மேலோங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர்
ஹல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்துவார், ஊழியர்களை மேலோங்க பண்ணுவார். இதோ இந்த வார்த்தைகளை கேட்கும் போது மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த மகிழ்ச்சி, இந்த ஆசீர்வாதம் ஏன் ஆண்டவர் தர இருக்கிறார்? இத்தகைய காரியங்கள். ஹல்லேலூயா. அவருக்கு நம் மதிலையும் தாண்டினாய், அவருடைய நாமத்தினால் திரும்பி பார்க்காமல் ஓடினார். நீ ஒளியாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். புடம்பட்ட நேரத்தில் நம்பிக்கையோடு இருந்தா அவர் உனக்கு கேடயமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மேலோங்க பண்ணுவார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உம் துணையால் நான் எதிரிகளின் படைகளை தாக்குவேன், என் இறைவனின் துணையால் மதிலையும் தாண்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய துணையால், ஆண்டவருடைய பலத்தினால் எதிரிகளையும் படைகளை நான் தாக்குவேன். ஹல்லேலூயா. இறைவன் துணையால் மதிலையும் தாண்டுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இதோ எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய எதிரிகள் யார்? அழகை. ஹல்லேலூயா. நம்முடைய எதிரிகள் யார்? அழகை சார்ந்தவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு பலனை தந்திருக்கிறார். ஆண்டவர் உனக்கு வல்லமை தந்திருக்கிறார். ஆண்டவர் உனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். உன்னை தேடி வந்த படைகளை, எதிரிகளை, தேர் படைகளை எல்லாவற்றையும் அவருடைய வல்லமையினாலே, அதிகாரத்தினாலே, அவருடைய துணையினாலே வெட்டினாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நீ வெட்டுவாய் என்பதல்ல, வெட்டி விட்டாய். ஹல்லேலூயா. இப்போது நீ ஜெயத்துக்குள் இருக்கிறாய். ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் உயர்த்தப் போகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய ஊழியம் மேலாங்க பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினால், அவருடைய வார்த்தையினால், அவருடைய வார்த்தையினால், விசுவாசத்தினால், நம்பிக்கையினால் நீ எதிரியையும், எதிரி சேனைகளை, படைகளையும், மதிலையும் நிர்மூலமாக்கின. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, எதிரிகள் வந்தார்கள் உன்னை வஞ்சிக்க, உன்னோடு போராடி நின்றார்கள். உன்னுடைய ஜீவனுக்காக, உன்னுடைய ஜீவனை பறிக்க வந்தார்கள். உனக்கு யாதை கொடுத்து வந்தார்கள். உனக்கு வேதனை கொடுத்து வந்தார்கள். எல்லாவற்றையும் அவருடைய நாமத்தினால் நீ வெட்டினா. ஹல்லேலூயா. வேதனை சோதனையோ கொண்டு வந்த அழகை சேனையை அவருடைய நாமத்தினால் நீ வெட்டி விட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மதிலையும் தாண்டுவாய். மதிலை நீ தாண்டினாய். ஹல்லேலூயா. நீ உன்னதத்துக்குரியவன் ஆவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை உன்னதத்துக்கு கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. ஏனெனில் அழகையும், அழகை சார்ந்த எதிரிகளையும், உனக்கெதிராய் எழுப்பப்பட்ட எரிக்கோ மதில்களையும் நீ உடைத்து விட்ட. ஹல்லேலூயா. உன்னை கடவுள் உன்னதத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறார். உனக்கு உன்னதத்தில் ஆண்டவர் ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார். மகிமை ஆலயம் அங்கு இருக்கிறது. நீ இதிலிருந்து ஜெயம் கொண்டு அங்கே செல்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஊழியனே நீ உயர்த்தப்படுவா. நாம் ஊழியனே நீ உயர்த்தப்படுவாய். ஹல்லேலூயா. எதற்கு இந்த உயர்வு உனக்கு ஆண்டவர் தருகிறார்? எல்லாவற்றிலும் நீ ஜெயம் கொண்டவனாய் இருக்கிறார். நீ எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவனாய் இருக்கிறார். உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உனக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் ஆசீரை விட பரலோக மகிமை, பரலோக ஆசீர்வாதம் உனக்கு ஆண்டவர் தர இருக்கிறார். அது உன்னுடைய பிள்ளைகள் மேல் தர இருக்கிறார். அது உன் சந்ததிகளுக்கும் தர இருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேலாகமம் 14ஆம் அதிகாரம் 40-41 வாசிப்போம். 7ஆம் நாளில்
தானியேலை குறித்து துக்கம் கொண்டாடி அழும்படியாக அரசன் குகைக்கு வந்தான். வந்து உள்ளே பார்த்தான். இதோ தானியேல் சிங்கங்களின் நடுவில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அரசன் பெரும் கூக்குரலிட்டு, ஆண்டவரே, தானியேலின் இறைவா, நீ மேன்மை உள்ளவர், உம்மையன்றி வேறு தெய்வம் இல்லை என்றான். உடனே சிங்க குகையிலிருந்து தானியேலை பிடித்து வெளியே தூக்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ நம் ஊழியனே, நீ சிறைப்படைவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏறி சிங்க குகையிலிருந்து ஜெயம் கொண்டா. ஹல்லேலூயா. 7 சிங்கம் இருந்தது குகைக்குள், உணவை கொடுக்கவில்லை. தானியேலும் தானியேலோடு சேர்ந்த சகோதரர்களும் ஆண்டவரோடு இருந்தார்கள், ஜெபித்தார்கள். அவர்களை சிங்க குகையில் தள்ளினார்கள். அங்கும் சிங்கத்தின் வாய் பூட்டப்பட அவர்கள் 7 நாட்களுக்கு பின்னால் ஜெயத்தோடு எழும்பி வருகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னையும் அநேக சிங்க குகை தள்ளுவதை போல் தள்ளினார்கள். உன்னுடைய குடும்ப உறவுகள், பாசங்கள் எல்லாம் அவருடைய நல்ல காரியங்களில், மேன்மையான காரியங்களுக்கும் உன்னை தள்ளி ஒதுக்கி வைத்தார்கள். ஹல்லேலூயா. எதற்கு? நீ ஆண்டவரை தேடினதால், நீ நல்ல பங்கை எடுத்ததால். உன்னுடைய பாதை வேறே, உன்னுடைய வழிகள் வேறே, உன்னுடைய நோக்கம் வேறே. அதை அவர்கள் அறிந்து கொண்டதால் அவர்கள் உன்னை ஒதுக்கி தள்ளினார்கள். சிங்கக்குகையில் உன்னை தள்ளி வைப்பதை போல உன்னை தள்ளி வைத்தார்கள். அநேக வேதனைகளும் பாடுகளும் அருமை உன்னை சூழ்ந்த நேரத்தில் நீ கடவுளை, ஊழியத்தை விடவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஊழியனே, நீ சிறப்படைவாய். ஹல்லேலூயா. சிங்க குகையிலிருந்து நீ எழும்பி உள்ளாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இசையாஸ் 43 அதிகாரம் 13 வசனம் வாசிப்போம். ஆதியில் இருந்து இருக்கிறவர் நாமே, நமது கையில் இருப்பதை பறிப்பவன் எவரும் இல்லை. நாம் செயலாற்றுகிறோம், அதை தடுக்கிறவன் எவன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியிலே இருக்கிறவன் நாமே. ஹல்லேலூயா. இந்த உலக உருவாக்குக்கு முன்னால் ஆண்டவர் இருக்கிறார். ஆவியானவரை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுக்கு முன்னாலே பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருந்தார் உலகத்தில். ஹல்லேலூயா. அனைத்தை உருவாக்குக்கு முன்னால் ஆதியிலே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அனைத்து உருவாகி எழுப்புக்கு முன்னால் ஆண்டவர் செயலாற்றிக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. வாசிப்போம். நமது கையில் இருப்பதை பறிப்பவன் எவனும் இல்லை. நம்முடைய கையில் இருக்கிறதை பறிக்கிறவன் எவனும் இல்லை. ஹல்லேலூயா. நீ அவருடைய உள்ளக்கரத்துக்குள் இருக்கிறார். உன்னுடைய திட்டம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. உன்னுடைய நோக்கம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. உன்னை அவர் உள்ள கரத்துக்குள் பொதிந்து வைத்துள்ளார். ஏனெனி சிங்க குகையிலிருந்து ஜெயம் கொண்டு எழும்பின. ஹல்லேலூயா. சிங்க குகை தள்ளிய நேரத்திலும் ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. ஹல்லேலூயா. மரணத்துக்கு பயப்படவில்லை. ஆண்டவருக்காக சாகிறேன் என்ற நிலையிலே தானியேலை போல சிங்க குகையிலே கடந்து சென்றா. அதிலிருந்து நீ ஜெயம் கொண்டு எழும்பினா. ஹல்லேலூயா. எதற்கு நீ ஜெயம் கொண்டாய்? கடவுள் கரத்தில் இருக்கிறாய். உன்னை பறிக்க எவனாலும், எந்த அதிகாரத்தினாலும், எந்த சக்தியாலும், எந்த வார்த்தையினால் முடியாது. ஹல்லேலூயா. அவர் உள்ளங்கரத்தில் உன்னை பொதிந்து வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்மை அவர் பொதிந்து கொண்டார். நம்முடைய அவர் பொதிந்து கொண்டார். அக்கினி கூடாரத்தில் அவர் பொதிந்து கொண்டார். உன்னை பிரிக்கவோ அழிக்கவோ யாராலும் முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கடவுள் நம்மை பாதுகாக்கிறார். உள்ளங்கரத்துக்குள் பொதிந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதோ நீ ஜெயிக்கிறவனாக இருக்கிறாய். உன்னை அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், திகையாதீர்கள். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அவர் உனக்கு பலனாய் இருக்கிறார். உன்னை கடவுள் உயர்த்த போகிறார். உன்னை கடவுள் மேலோங்க செய்வார். உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எல்லாவற்றையும் தாண்டி வந்துள்ளார். நீ எல்லா துன்பத்தையும் தாண்டி வந்துள்ளார். இனி உனக்கு பாடே இல்லையே, இனி உனக்கு துன்பமே இல்லையே, இனி உனக்கு வேதனை இல்லையே. ஏனெல்லாம் அவருடைய மகிமை அவருடைய திருக்கோயில உதயமாகிறது. ஹல்லேலூயா. அவருடைய ஊழிய பாதையில் உதயமாகிறது. ஹல்லேலூயா. அவருடைய கரத்திலிருந்து யாராலும் பறிக்க முடியாது, எந்த அதிகாரத்திலும் பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய ஊழியம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய ஊழிய மக்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறார்கள். மகிமை மக்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து பெருகவே பெருகவே பெருக செய்வார். காத்திருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். புடம் போடப்படுகிறது, நம்பிக்கையோடு இருங்கள். ஆண்டவரை விட்டு விலகி போகாதீர்கள், கடவுளை விட்டு போகாதீர்கள். காத்திருங்கள், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. Praise the Lord. Glory to Lord, glory to Lord, glory to Lord. Glory, 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 glory to power, glory to power, glory to power, glory to power, glory to power. எல்லாருமே வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே ஒளியாய் ஜொலிக்க எல்லாருமே வல்லமை இறங்கட்டு, எல்லாருமே அபிஷேகம் இறங்கட்டாமே. எல்லா தடைகள் வெளியேறுவதாக, தடைகள் வெளியேறுவதாக, தடை கட்டுகள் அறுக்கப்படுவதாக, தடை கட்டுகள் உடைக்கப்படுவதாக. வல்லமே, வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, அற்புத அடையாளத்தின் வல்லமே எல்லாரும் போகிறது. ஆமே, ஆமே. அபிஷேக வல்லமே, அபிஷேக வல்லமே. சொத்து 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 அரியானோர் செல்லாட்டுக் கொண்டே இருக்கிறார். பாபா பாலா 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 பாபா பாலா 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 பாலா. வல்லமே, 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 அற்புதத்தின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, அற்புத அடையாள வல்லமே பாய்வதாக, பாய்வதாக. எல்லாரும் விண்ணப்பங்களுக்கு செபிப்போமே. வல்லமே, வல்லமே, உச்சிடும் வல்லமே, அற்புத வல்லமே. சொத்து 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 சொத்து. Glory to Lord, glory to Lord, glory to Lord. Praise the Lord, praise the Lord. அக்கினே, அக்கினே, அக்கினே. ஆமே. அற்புதத்தின் வல்லமே இறங்கி நிற்கட்டும். ஆமே. விண்ணப்பங்களுக்கா செபிக்கிறேன், நிறைய மக்களுக்கா செபிக்கிறேன். இவர்கள் வேதனைக்கா சோத்திரு. எல்லா வேதனை மறையட்டு, வேதனை மறைந்து போகட்டு. இயேசுவின் நாமத்திலே துன்பம் மறைந்து போகட்டு, கண்ணீர் கவலைகள் மறைந்து போகட்டு. ஆமே, ஆமே. Glory to Lord. நன்றி. எல்லாருக்கும் சமாதானம், எல்லாருக்கும் மன அமைதி, எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. மகிழ்ச்சி, அற்புத அடையாளம் இறங்கி நிற்பதாக. வேலை வாய்ப்புக்காக செபிக்கிறேன். வேலை தடைகள் மாறட்டும், அற்புதம் நடக்கட்டும், தடை உடைவதாக. இயேசுவின் நாமத்திலே விளக்கு வெள்ளங்களை
ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க அப்பா. நீங்க செயலாற்றுங்க அப்பா, நீங்க இறங்கி வருங்க, ஆசீர்வதிங்க. கூலி வேலைகள், கரங்களால் செய்கிற வேலைகள், கம்ப்யூட்டர் வேலைகள், வியாபாரங்கள், சேல்ஸுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், தடை உடைக்கப்படட்டும், உயர்வு உண்டாகட்டும், உயர்வு உண்டாகட்டும். இயேசு நாமத்திலே, இயேசு நாமத்திலே. ஆமென். வேலை நிலைப்படுத்துங்க, வேலை நிலைப்படுத்துங்க. உயர்வு சம்பளத்தை கொடுங்க, உயர்வு நிலைகளை கொடுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாலிபர்களுக்கா செபிக்கிறேன், சிறுவர்களுக்கா செபிக்கிறேன், ஆசீர்வதிங்க. படிக்கிற நிலைகளை கொடுங்க, கல்வி ஞானத்தை கொடுங்க, இறை ஞானத்தை கொடுங்க, இளைய குடல் சுகத்தை கொடுங்க. உம்மை பற்றிக்கொள்ள ஆவியானவர் பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்க. மகிமை மக்களே, மகிமை வாலிபர்களே ஆளுகை செய்யுங்க, சிறுவர்களை ஆளுகை செய்யுங்க. எழுப்புதே, 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 எழுப்புதே பாடுகாம. சதுர 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 நீ பாபா பாதா 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 பாபா 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 நீ பாலா பாதா பாலா பாதா பாதா பாலா பாலா. தடை உடையட்டும், தடை உடையட்டும், தடை உடையட்டாமே. தடைகள் உடைக்கிறார் ஆவியானவர், விண்ணப்பத்தை செலவு உடைக்கிறார். ஆலயத்தை விட்டு நீ இறங்கி போகுக்கு முன்னால் அற்புதங்களை செய்வா, தடைகளை உடைத்து விடுவா. ஆமே ஆமே. அற்புதத்தின் ஆவியானவர் செலாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமே. ஆசீர்வதிங்க. குடும்பமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர்கள் விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமே. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன், கணவன் மனைவி ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், அன்பின் ஆவியை ஊற்றுகிறேன், விசுவாசத்தின் ஆவியை ஊற்றுகிறேன். அற்புதத்தை செய்கிறார். ஆமே. விண்ணப்பத்தை கேட்கிறார். ஆமே. தடைகள் உடையட்டும், விடுமங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், விடுமங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஊழியர்களுக்கு செபிக்கிறேன், ஊழியர்களை ஆசீர்வதிங்க. நெருப்புக்கள் மூடுங்க, வச்சிக்கிறவனை வெட்டுங்க, வேலையாத்தாரை வெட்டுங்க, வெள்ளாத ஆவிகளை வெட்டுங்க, சூழ்ச்சிகளை வெட்டுங்க, வல்லமை போடுங்க. ஊழிய மக்களை ஆசீர்வதிங்க, விசுவாசிகளை ஆசீர்வதிங்க. உயர்த்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்கவே. ஆதரவற்றவர்கள், அநாத விதவைகள் எல்லாரையும் ஆட்சி தேற்றுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, முதியோர்களை ஆசீர்வதிங்க, தாய் தந்தர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவைகளை சந்திங்க, அற்புதத்தை காட்டுங்க, அற்புதத்தை காட்டுங்க. ஆலயத்தில் வந்து சேர முடியாம காணப்படுகிறேன். இங்க மக்களுக்கு தேவையை சந்தித்து கொண்டு வருங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க ஆண்டவரே. போக்கில வரத்தில நிரப்புக்கள் மூடுங்க ஆண்டவரே, அக்கினிக்குள் மூடுங்க. அற்புதம் அடையாளத்தை வெளிப்படுத்துங்க, அற்புத அடையாளத்தை வெளிப்படுத்துங்க. ஆசீர்வதிங்கவே. சதுர 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 நீ பாலா 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 பாலா. இயேசுவின் நாமத்திலே அற்புதம் வெளிப்படட்டும். கப்பலில் வேலை பார்க்கிற சகோதரர்களை ஆசீர்வதிங்க. ரத்த கோட்டைகள் மூடுங்க, ஏற்க சீட்டங்களை அடங்கி போக பண்ணுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. உயர்த்துங்க ஆண்டவரே, உயர்த்துங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க ஆண்டவரே. வெளிநாட்டிலே வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் எல்லா இறை மக்களே, நெருப்புக்கள் மூடுங்க, நெருப்புக்கள் மூடுங்க. நீண்ட ஆயுசை போடுங்க, உடல் சகத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. திருமண தடைக்கு செபிக்கிறேன், திருமண தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. திருமண தடை உடையட்டும்,
ஆமே திருமணங்களை நடத்துங்க, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, அற்புதத்தை காட்டுங்க ஆண்டவரே. ஆமே நன்றி. இல்லாதவர்களுக்கு ஸ்தோத்திரம். இல்லத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க, இல்லத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே அற்புதம் வெளிப்படுவதாக, அற்புதம் வெளிப்படுவதாக. இழந்த பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியங்களை கொடுங்க, தடைகளை மாற்றுங்க, அற்புதத்தை செய்யுங்க, நன்மைகளை காட்டுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஆமே ஆண்டவர் செயலாற்றி கொண்டிருக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து வடக்கு தெற்கிலிருந்து வரப்பட்ட மக்களே எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆசீர் மலையே பொழியுங்க ஆண்டவரே, ஆசீர் மலையே ஊற்றிங்க ஆண்டவரே, ஆசீர் மலையே பொழியுங்க ஆண்டவரே, ஊற்றிங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நன்மைகளா நிரப்புங்க, அற்புதத்தா நிரப்புங்க. ஆமே நிரப்புங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் மேல சுகமளிக்க வல்லமை பாய்வதாக, வியாதி தள்ளுங்க, எரிந்து போவதாக, உடைக்கப்படுவதாக, எரிந்து சாம்பலாவதாக, எரிந்து போவதாக. வல்லமையினாலே உடைக்கிறேன், உடைத்து விடுகிறேன், எரித்து விடுகிறேன் இயேசு நாமத்திலே. ஆமே நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஊழிய மக்களே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் என்னென்ன ஊழியங்களை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு நீ ஆயுசையோ, உடல் சுகம் பலனையோ, ஆசீர்வாதங்களையோ இந்த கொடுத்து அனுப்புங்க ஆண்டவரே. நன்மைகளா நிரப்புங்க ஆண்டவர். என்னுடைய ஊழியர்கள் ஆனந்தமடைய, ஆமே மகிழ்ச்சினாலே நீங்க நிரப்புங்க. மகிமை மக்களை நிரப்புங்க. எல்லாருடைய கடன் தரல, கடன் வேதனைகளை மாற்றுங்க. கடன் என்று வாழ ஆசீர்வதிங்க. உயர்த்தி வைங்க, உயர்த்தி வைங்க, ஆசீர்வதிங்க. ராஜாதி ராஜா ஆசீர்வதிங்க. கர்த்தாதி கர்த்தே ஆசீர்வதிங்க. எல்லா மக்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதித்துக் கொண்டிருங்க. வாலிப மக்களை ஆசீர்வதிக்கிறார். பெரியோர் முதல் சிறியோர் வரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமே ஆமே. நீ பாபா 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 நீ பாபா 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 நீ பாபா 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 நீ பாபா பாபா வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, அதிசயத்தின் வல்லமே, அற்புத அடையாளத்தின் வல்லமே எல்லாரும் பாய்வதாக, அற்புத வல்லமை இறங்குவதாக, ஆசீர் வல்லமை பாய்வதாக, விடுவிக்கிற வல்லமை இறங்குவதாக, பிசாசு தள்ளக வெளியேறுவதாக. ஆமே நன்றி. புதிதாய் வந்த மக்களே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வா நிரப்புங்க, நிறுத்துங்க, நிரப்புங்க. வாழ்க்கை செழிப்பாக்குங்க, வாழ்க்கை கனப்படுத்துங்க. ஆமே நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமே நன்றி. எல்லா வல்லவருக்கு நன்றி. ஆமே நன்றி ஆண்டவருக்கு நன்றி. எல்லா வல்லவருக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். நீங்க மக்களை ஆசீர்வதித்து செபிக்கிறேன். எல்லா நன்மைகளால் இவர்கள் நிரப்பப்பட, உள்ள சாட்சிகளாய் எழும்ப, உமக்கு கொடுக்க, உன்னதத்துக்குரியவர்களாக ஆசீர்வதித்து செபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.